கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூலோக தொடர்புகளில் செதுக்கப்படுதல் ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்புன்னு நம்ம சொல்லலாம். இதையும் ஒரு 4 கேள்விகளுக்கு அடியில் நம்ம பார்ப்போம். ஏன் செதுக்கப்படணும் அப்படின்றது முதலாவது கேள்வி. எதெல்லாம் செதுக்கப்படணும் அப்படின்னு 2வது கேள்வியில் பார்ப்போம். 3வது எப்படி செதுக்கப்படுறோம், யார் செதுக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அப்போ முதலாவது ஏன் செதுக்கப்படணும். மாஸ்டர் ஸ்கல்ப்டர், பெரிய சிற்பி நம்முடைய தேவன், அவர் தான் இந்த செதுக்கிற வேலையை செய்கிறாரு. அதுக்கு அவர் பிரயோஜனப்படுத்துகிற நல்ல ஒரு ஏதுகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் நமக்கு இருக்கிற தொடர்புகள் தான். நம்முடைய உறவுகள் மூலமாக அந்த வேலையை ரொம்ப அழகாக செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் ஆதியாகமத்தில் நம்ம படிக்கும்போது நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தை ஆண்டவர் வச்சுருந்தாங்க ஏதேன் தோட்டத்தில். ஆனால் அதை நம்ம சாப்பிடணுன்னு அவர் விரும்பலை. தீமை அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு தெரியவே வேண்டாம் அப்படின்னு தான் தேவன் விரும்பினாங்க. தீமைனா என்ன அப்படின்னு நம்ம சொல்லலான்னா வேதாகம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு நமக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ நன்மை தீமைன்னு நம்ம பார்க்கும்போது அன்பில்லாத எல்லாமே தீமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அன்பின் அடிப்படையில் இல்லாதது எல்லாமே தீமை. ஸோ அன்பில்லாத காரியத்தை நீங்கள் படிச்சுக்கணுன்னு அவசியமே இல்லை. அதுதான் கடவுளுடைய சித்தம். நம்ம அப்படியே கீழ்ப்படிஞ்சிருந்தோன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்திருப்போம். ஆனால் சேட்லி ஆதாம் ஏவாள் 2 பேருமே சேர்ந்து அந்த தீமையை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் மேல் இருக்கிற அன்பை காட்டிலும் தங்களுடைய பகுத்தறிவை அவர்கள் நம்பி அவரை நம்பாதபடி தீமையை அறிந்து கொண்டார்கள், தீமையில் விழுந்துட்டாங்க. அப்போ தேவன் அன்பாக இருக்கிறாரு, அவரை தெரியல அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட அன்பு இல்லை, தீமை வந்துருச்சு. ஆனால் அவரை அறிகிற அறிவில் வளர்ந்தோன்னா தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்படி தானே? ஒன்றான மெய் தேவனாக உண்மையும் நீர் அனுப்பினராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நமக்கு இந்த தீமையை நமக்குள்ளேருந்து எடுக்கிறதுக்கும் நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மளை வழி நடத்துறதுக்கும் தேவன் இந்த செதுக்கிற வேலையை நம்மகிட்ட செய்ய வேண்டியது அவசியமாகிறது. அப்போ எதை செதுக்கிறாரு அப்படின்ற ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னா நமக்குள்ள அன்பு இல்லை இன்னைக்கு. கரெக்டா? எல்லாமே அன்போடு செய்கிறோமா? நம்ம எதுவுமே அன்போடு செய்கிறதில்ல. அதுதான் உண்மை. அப்படி தானே? அன்பு அப்படிங்கிற காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் வாயில் நிறையா இருக்கே ஒழிய இருதயத்துக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி ஆயிடுது. ஸோ அன்புக்கு முரணான காரியங்களை தேவன் நம்மிடத்துலேருந்து எடுத்து போட வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2வதா, சரி அப்படி அன்புக்கு முரணாக என்ன இருக்குது? அன்பில்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். எங்கெல்லாம் அன்பில்லை அப்படின்னு நம்ம கடவுள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வேதாகமத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான். நம்மளுக்கு மோசே என்ன சொல்கிறாரு? அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஸோ நம்ம அன்பை தானே இழந்து போயிட்டோம். அப்போ காட் இந்த எல்லா பகுதிகளையும் அன்பை நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. சரி, இதுக்கான ஒத்த வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 21:19 வாசிக்கிறோம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு படிக்கிறோம். நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் படிக்கிறோம். பிரசங்கி 5:1 வாசிக்கிறோம், உன் நடையை காத்துக்கொள். பாருங்க, நம்மளுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் சொல்கிற இந்த காரியத்தை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாங்க. இருதயத்தை காத்துக்கோ, உன்னுடைய ஆத்மாவை காத்துக்கோ, முழு பலத்தோடன்னு சொல்லும்போது நம்ம வெளியே எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸையும் நம்ம காத்து நடக்கணும்னு. அது முக்கியம். ஏன்னா அங்கேருந்து தான் தீமை உள்ளே இருக்குது, அதை காத்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உபாகம புஸ்தகம் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் வருது. முழு பலத்தோடுன்னு வேறு இடத்துல வரவே இல்லை. இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. மற்ற இடத்துலலாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், நிறைய இடத்துல இருக்குது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா
நம்ம எல்லாரும் எதுக்கு ரொம்ப அதிக கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னா, முழு பலத்தோடும் வெளிப்படையான நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய கிரியைகள், நம்ம நடைகளை காத்துக்கொள்ள எல்லா பிரயாசமும் படுறோம். அப்படி தானே? பிள்ளை வளர்ப்பில் இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், எல்லா உறவுகள்லையும் வெளிப்படையான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படி தானே? ஆனால் கடவுள் சொல்கிற ஆர்டரில் இதுதான் மூணாவது. நிறைய இடத்துல சொல்லவே படலை. ஸோ லீஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, இந்த இருதயமும் ஆத்மாவும் காத்து கொள்ளப்பட்டு அதில் இருக்கிற தீமை எடுத்து போடப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியைகள் சரியாக வந்துடும். அப்படி தானே? எபேசியர் 2வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம்ல, நற்கிரியைகள் செய்வதற்கு நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. ஸோ மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ளே நம்ம வரும்போது, இயேசுப்பா கிட்ட நம்ம முழுசாக நம்ம இருதயத்தையும் நம்மளுடைய ஆத்மாவையும் ஒப்படைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நற்கிரியைகள் நம்மகிட்ட வரும். அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்றோம், வெரி சேட்லி. பட் இன்னைக்கு அடுத்த காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். தீமை எப்படி அந்த பகுதிகளில் இருக்குது, அதை எப்படி எடுக்கிறது. ஸோ அந்த லிஸ்ட்டில் காட் 2வது சொல்கிறது என்னென்னா, உன் முழு ஆத்மாவோடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆத்மா அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, இன்னொரு இடத்துல வசனம் வாசிக்கிறோம், அவர் ஆத்மாவில் வியாகுலப்பட்டார் அப்படின்னு இயேசுவா பற்றிலாம் சொல்லும்போது, ஸோ ஆத்மா அப்படின்ற வேர்டு வரும்போதெல்லாம் நீங்கள் எதை ரிலேட் பண்ணலான்னா, நம்மளுடைய உணர்வுகள், எமோஷன்ஸ். சரியா? நம்ம நிறையா விதமான உணர்வுகள் நம்மக்கிட்ட இருக்குது தானே? என்னென்ன உணர்வுகள்லாம் நம்ம ஜஸ்ட்டு சொல்லலாம், வேகமாக சொல்லலான்னா, பயம் இருக்குது, கவலை இருக்குது, சந்தோஷம், கோபம், வெறுப்பு, வெக்கம், இது கில்ட், குற்ற உணர்வு, பொறாமை, பெருமை, சோர்வு. புரியுதா? நிறைய எமோஷன்ஸ் இருக்குது தானே? ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய எமோஷன்ஸ் தான் ஆக்சுவலாக நம்ம டே எப்படி போகுன்றத நிர்ணயிக்கும். இப்போ இந்த எமோஷன்ஸில் என்ன தீமை அப்படின்னு யோசித்தோன்னா, இப்போ பயங்கிறது ஒரு உணர்வு. ஏதோ ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு பயம் வரும். ஆனால் இதில் என்ன தீமை வந்துடுது அப்படின்னா, இந்த பயத்தை கையாளுறதுக்கு நம்ம நம்பக்கூடிய தொடர்புகள், உறவுகள்கிட்ட போகாதபடி நம்மளை நாமே காப்பாற்றுறதுக்கு நிறைய ஃபால்ஸ் கோப்பிங் மெக்கானிசம் ஏற்படுத்தி வச்சுக்குவோம். பயத்தை மறைக்கிறதுக்கு சண்டை போடுவோம், அல்லது ஓடி ஒளிஞ்சிருவோம், நண்பர்களே வேண்டான்னு போயிடுவோம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய இந்த ஒவ்வொரு உணர்வு வரும்போதும் நீங்கள் அதை எப்படி கையாளுறீங்க அப்படின்னு பார்த்தா அதில் தீமை இருக்கும். உண்மையான அன்போடு அதை நம்ம டீல் பண்ணவே மாட்டோம். கவலை வரும்போது ஒவ்வொரு உணர்வுகளையும் தேவன் என் மேல் அன்பாக இருக்கிறார், இந்த பிரச்சனையும் அவர்கிட்ட கொண்டு வரலாம், கொண்டு போகலாம். இப்போ குற்ற உணர்வு வருது, வெக்கம் வருது, ஏசப்பா கிட்ட போகுமா? ஏதோ தப்பு பண்ணிட்டோம், வெக்கமாக இருக்குது, கொஞ்ச நாள் சர்ச்சுக்கே போகிறது கிடையாது, ஜெபமே பண்ணுறது கிடையாது. கரெக்டாக? அது கொஞ்சம் டைம் ஆகி நம்ம எல்லாம் மறந்த பிறகு அப்புறம் சர்ச்சுக்கு வருவோம். கடவுள் மறந்துடுவாரா? டைம் ஆனனால மறந்து போயிடுவாரா? இல்லை, காட் நம்மளை ஹீல் பண்ண விரும்புகிறாங்க. அந்த பிரச்சனை அது எவ்வளோ மோசமானதாக இருக்க கூட பரவாயில்ல, கடவுள் சொல்கிறார், வா என்கிட்ட வா, கம். நம்மளால் அவரை அவ்வளோ நம்ப முடியல. அந்த விதத்தில் அவருடைய அன்பு பெறப்படாமல் நமக்குள்ள நிறைய உணர்வுகள் இருக்குது. இந்த உணர்வுகள் எல்லாம் தூண்டப்படுறது எதனால அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற தொடர்புகள்னால தான். யாரோ ஒருத்தவங்கள பார்த்தாவே பயம் வந்துடும். ஸ்கூலுக்கு போனால் மேக்ஸ் டீச்சரை பார்த்தாவே பிள்ளைங்களுக்கு பயம் வந்துடும். அப்படி தானே? சில பீப்புளை பார்த்தாவே நம்மளுக்கு ஃபியர் வரும். சில காரியங்களை நம்ம செஞ்சுட்டு குற்ற உணர்வு வரும். சில காரியங்கள்னால வெட்கப்படுவோம். நிறைய உணர்வுகள் இருக்குது. அது எவ்வளோ மோசமான உணர்வுனாலும் அதை ஏசப்பா கிட்ட எடுத்துகிட்டு போங்க. நல்ல நண்பர்கள், உங்களை பற்றி வெளியே போய் பேசாத நம்ப தகுந்த நண்பர்கள் தேவன் எல்லார் வாழ்க்கையிலையும் வச்சுருப்பாங்க. அவங்கள நம்புங்க. அந்த விதத்தில் காட் என்ன செய்வாங்க, அந்த ஆத்மாவை செதுக்குகிறார். எப்படி பயம் வந்தால் நம்ம நடந்து கொள்ளணுமோ அந்த விதத்தில் பயத்தை நம்ப தகுந்தவங்கள்ட்ட நம்ம சொல்லி சேர்ந்து ஜெபம் பண்ணி இதுக்கு என்ன செய்யலாம், அடுத்து நான் பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு வசனங்களை தேடி, எந்த ஒரு காரியத்துக்காக எனக்கு பயம் வருதோ அந்த பயப்படாமல் இருக்கிறதுக்குரிய வசனத்தை தேடி நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் செய்யாமல் நம்மளை காப்பாற்றிக்க போகிறது தான் தீமை. அன்பில்லாமல் செய்கிறது எல்லாமே தீமை ஆயிடுது. ஸோ அந்த தீமை உணர்வுகளிலும் நமக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. அந்த தீமையை ஆண்டவர் நம்ம இடத்துலேருந்து எடுத்து போட, செதுக்கி போட்டுவிட விருப்பப்படுகிறார். மூன்றாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமாக
தேவன் முதலாவது சொல்கிற காரியம் என்னென்னா உன் முழு இருதயத்தோடும். இருதயம் அப்படிங்கிறது என்னது? நம்ம வேதாகமத்தில் நிறைய இடத்துல நீங்கள் இருதயம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்களுடைய இருதயம் தேவனுடைய கையில் நீர்க்கால்கள் போல் இருக்குது, அவர் இப்படி அப்படின்னு திருப்பிடுவார். அப்போ என்ன அர்த்தம்? நினைவுகள், நம்மளுடைய தாட்ஸ், சிந்தனை, நம்ம ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் எப்படி யோசிக்கிறோம், நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், மற்றவங்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், தாட்ஸ். இந்த இருதயம்னு சொல்கிறது இதுதான் ரொம்ப டேஞ்சர். என்ன ரொம்ப டேஞ்சர்? நம்ம எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் இந்த இருதயத்தை பற்றி? யார் வெரி குட், ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஒத்துப்போமா? என் இருதயம் மகா கேடுள்ளதா திருக்குள்ளதா? நம்மளை ஏமாற்றி வச்சிருக்கு பார்த்தீங்களா நம்ம இருதயம்? யாராவது சொல்லுவீங்களா ஆமாம் ஆமாம் என் இருதயம் ரொம்ப பேடுன்னு? என் இருதயம்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இருதயம் அப்படி தான், அது திருக்குள்ளது, நம்மளை ஏமாத்திரும். கொடிய வஞ்சகத்தின் காலம், கடைசி காலத்தில் இந்த செதுக்கப்படுதல் ஏன் அவசியம் அப்படின்னா, இந்த காலத்தில் வஞ்சகம் மிகவும் அதிகம். ஏசுப்பா கிட்ட போய் எப்போ ஏசுப்பா வருவீங்க, அந்த அடையாளத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஏசுப்பா என்ன பதில் சொன்னாங்க? ஏதாவது அடையாளத்தை சொல்ல ஆரம்பித்தாங்களா? முதல் வார்த்தை என்னது? ஒருவனும் உன்னை வஞ்சியாதபடிக்கு. நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், ஏன் ஏசுப்பா அடையாளத்தை கேட்குறாங்க, நீங்கள் ஏமாந்து போயிடாதன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப உண்மை. கொடிய வஞ்சகத்தின் காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ள கொஞ்சம் முயற்சி செய்வோம். இந்த வஞ்சகம் எவ்வளோ கொடியது அப்படின்னா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு கிரேட் கான்ட்ரவர்சி தெரியும், சாத்தானுக்கும் ஏசுபாவுக்கும் நடக்கிற போராட்டம் தெரியும், கடைசி காலத்தில் என்னென்ன நடக்க போகிறது எல்லாம் தெரியும். ஆனாலும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அப்படின்னா, தயவு செய்து இதை யாரும் லேசாக எடுத்துக்காதீங்க. இது எனக்கு கிடையாது, இது யாரோ, அதாவது ரொம்ப விஷயம் தெரியாதவங்க ஏமாந்து போயிடுவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கும் எனக்கும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும், வேதாகமத்தை படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் காட் தெரியப்படுத்துகிற காரியம். அப்படி என்ன பெரிய கொடிய வஞ்சகம் பாருங்களேன். நம்ம சரின்னு நினைக்கிறது எல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒருத்தவங்கள பார்க்குறோம் தொடர்புகளில், இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சிடுறோம். அப்படி நம்ம பார்க்குறவங்க எதை வச்சு பார்க்குறோம்? ஒருத்தவங்கள அவங்களுடைய செயல்களை வச்சு தானே. அவங்க கரெக்டாக எங்கே நாம் ப்ரேயர் மீட்டிங் போனாலும் அவங்க இருக்காங்க, அவங்க சர்ச்சுக்கு ரெகுலராக வருவாங்க, அவங்க நல்லா பேசுகிறாங்க, இப்படிலாம் பார்த்து நம்ம முடிவு எடுத்துடுறோம். ஆனால் எவ்வளோ நல்லா பேசுகிறவங்களா இருந்தாலும் அவங்க இருதயத்தில் பெருமை இருக்குன்னா எப்படி இருக்கும்? கடவுளுக்கு அது பிரியமானதாக இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. நம்மளால் பார்க்க முடியுமா? ஸோ கண்களுக்கு மறைந்திருக்கிற தீமை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நீங்கள் வெளிப்படையாக பார்த்து இவங்க அப்படி அவங்க அப்படி நினைச்சிட முடியாது, நிதானத்துக்கு வர முடியாது. நம்ம சரி அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் சரி கிடையாது, நம்ம தப்பு அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் தப்பா. இன்னைக்கு ஒரு பிசாசு பிடிச்சவங்க இல்லை பார்த்தோன்னா நம்ம பக்கத்தில் போவோமா? தூரமாக இருந்துக்குவோம், அப்படி தானே, ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்குவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு நபருக்கு ஏசுப்பா கிட்ட ஒரு பெரிய விடுதலை கிடச்சிச்சா இல்லையா? அவர் வாயை திறந்தா அவரே பேசலை, உள்ளேருந்து பிசாசு பேசுது. ஆனால் அந்த இருதயத்துக்குள்ளே இருந்த அந்த தேடலை, அந்த கூக்குரலை கேட்டு ஆண்டவர் அவங்கள விடுதலை கொடுத்தாரு. கரெக்டா? இப்போ வெளியே பார்த்து இவங்க ஐயோ அப்படின்னு நினைக்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஈஸியாக போயிடுவாங்க போல. ஏசுபா கூட சிலுவையில் தொங்கும்போது ஒரு திருடனை பார்த்து தான் ஏசுபா சொன்னாங்க, நான் இன்னைக்கு சொல்கிறேன் நீ என் கூட பரதீசில் இருப்பேன்னு சொன்னாங்க. திருடன் யாராவது அவனை நல்லவன்னு சொல்லியிருப்பாங்களா? அவன் என்னைக்காவது சர்ச்சுக்கு போயிருப்பானா? என்னைக்காவது பைபிள் படிச்சிருப்பானா? என்னைக்காவது ஏதாவது ஒரு நல்ல செயல் செஞ்சுருப்பானா? இருதயத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிற குணம் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், யாரை பார்த்தினாலும் எனக்கு நிதானிக்க முடியும். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க பரலோகத்துக்கு வருவாங்க, இவங்க பரலோகத்துக்கு வரமாட்டாங்க, ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்லுவோன்னா, நம்ம யாரையும் நியாயந்திருக்க வேண்டாம்னு சொல்லிக்குவோம். வாய் தான் சொல்லும் நியாயந்திருக்க வேண்டான்னு, ஆனால் இருதயத்துக்குள்ளே நினைக்கிறோமா இல்லையா?
ரொம்ப இருதயம் ரொம்ப ரொம்ப திருக்குள்ளதும் கேடுள்ளதும் நம்ம மறக்கவே கூடாது. இன்னொன்று, இருதயத்தை குறித்து ஏன் பயம், அதில் தீமை எந்த விதத்தில் இருக்குது அப்படின்னா, பாருங்கள், உங்கள் மனசு ஒன்று சொல்லும், வெளியே வாய் ஒன்று பேசும். கவனிச்சிருக்கீங்களா? அதாவது என்னென்னா, ஒரு காரியத்தை குறித்து உங்களோட அபிப்பிராயம் ஒன்றா இருக்கும், ஆனால் அந்த அபிப்பிராயத்தை நீங்கள் ஓப்பனாக வெளியே சொல்ல மாட்டீங்க. இருக்கா நம்மக்கிட்ட? அது வேறு தான் சொல்கிறோம். நினைக்கிறத பேச மாட்டோம், பேசுகிறத ஆக்சுவலாக மீன் பண்ண மாட்டோம். இல்லை நான் கண்டிப்பாக வந்துடுவேன், இல்லை உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லுவோம். நான் வரமாட்டேன்னு எனக்கு இன்றைக்கே தெரியும், அதெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன்னு நல்லாவே தெரியும். ஸோ பாருங்கள், எவ்வளோ ஒரு வித்தியாசம் நமக்குள்ளேயே இருக்குது. வி டோன்ட் மீன் வாட் வி சே. இயேசுபாவுக்கு பிடிக்காத குணம் இதுதான். பரிசேயர்களை பார்த்து காட் ஏன் அவ்வளோ திட்டினாங்க? மாயக்காரரேன்னு திட்டுறாங்க. உண்மையாக ஒருத்தன் வந்து சொன்னான், ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும்னு. ஆண்டவர் அவரை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் பரிசேயன் வந்து நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன், நான் உபவாசம் இருக்கேன், இப்படி இப்படி ஹார்ட் பியூர் அல்ல. கடவுளுக்கு இந்த இசைவில்லாத நம்மளுடைய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அது பெரிய தீமையாக நமக்குள்ளே இருக்கிறதுன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மனசாட்சிக்கு இப்போ உங்களுக்கு ஒருவேளை பாருங்களேன், பைபிள் படிக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் பைபிள் படிக்கணுன்னே தோணாது, தூக்கமாக வரும், போர் அடிக்கும். அதை சொல்வீங்களா ஏசுபாட்ட? ஏசுபா பைபிள் படிக்க போர் அடிக்குது ஏசுபா சொல்வீங்களா? அதை சொல்ல மாட்டோம். ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நான் பைபிள் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உட்காந்து அது மனசுக்குள்ளே ஒன்றுமே போகாது. அப்படியே படப்படான்னு கண்ணு மட்டும் வாசித்துட்டு போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வாசித்தோம், சரி வாசித்தோம் அப்படின்னு மூடி வச்சுட்டு போயிடுவோம். இது சரியா? இப்படி வாசிக்கிறது பெட்டரா? ஏசுபா எனக்கு நீங்கள் வாசிக்கவே தோணலை. ஏன் தோணலை? நீங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, என்னை படிக்க வைங்கன்னு நான் கடவுள்கிட்ட போராடுறது கரெக்டா? புரியுதா? நம்மளை நாமே ஏமாற்ற வேண்டாம். என்னைக்கு நான் கரெக்டாக ஜெபம் பண்ணணும், இவ்வளோ நேரம் பைபிள் படிக்கணும்னு நினச்சி நீங்கள் செஞ்சிட்டிங்களோ அன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஆபத்தில் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் இருதயம் உங்களை ஈஸியாக ஏமாற்றிடும். ஏய் உன் வேலையெல்லாம் முடிச்சுட்ட, ஆவிக்குரிய வேலையெல்லாம் முடிச்சுட்ட, மற்ற நேரம் உனக்கு தான், நீ என்னன்னாலும் பண்ணுன்னு சொல்லிடும். பண்ணாத அன்னைக்காவது குற்ற உணர்வு அப்பப்போ வந்து ஐயோ இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணலையே, நீ கடவுள்கிட்ட போகலையேனாவது சொல்லும். அதுக்காக குற்ற உணர்வு நீங்கள் படுங்க, அது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. என்ன சொல்கிறேன், உண்மையாக இருங்க, காடுகிட்ட உண்மையாக இருக்க நம்ம பழகணும். இன்னொரு பெரிய ஆபத்து நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஏசாயா 5வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். ஏசாயா 5:8வது வசனத்தை வாசிக்கிறேன். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கட்டுகிறவர்களுக்கு ஐயோ. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீடு கட்டுறவங்க தான் கிடையாது, அந்த முதல் பகுதி தான் ரொம்ப முக்கியம். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி. அந்த நினைவு நம்மளுக்கு இருக்கா? எது ஒன்று நடந்தாலும் அது எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கணும் இருக்கா? ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்னா அது எனக்கு என் பிள்ளைங்களுக்கு, அப்புறம் அது போக மீதி இருந்தால் வேறு யாருக்காவது கொடுக்கலாம். அந்த ஒரு செல்ஃபிஷ் நேச்சர் நமக்கு இருக்குல்ல. சுயநலத்தை தேவன் விரும்புவதே இல்லை. ஹெவன் இஸ் அதர் சென்டர்டு. பரலோகம் எப்பயுமே மற்றவங்களை சென்டராக வச்சு தான் இருக்கும். என்னைக்கு நம்ம அந்த ஏசப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற பழத்தை சாப்பிட்டோமோ நம்ம எல்லாம் எப்படி ஆகிட்டோம்? சுயநலவாதிகள் ஆகிவிட்டோம். அப்போ அந்த செல்ஃப் சென்டர்ட்னஸ் வந்து ஒரு பெரிய வஞ்சகம். எல்லா உறவுகள்லையும் இதை நீங்கள் கவனிங்க. நீங்கள் உங்கள் படுக்கையில் ராத்திரி அமர்ந்திருந்து நீங்கள் யோசிங்கன்னு பைபிள் நமக்கு சொல்லும்போது யோசிக்கணும், ஏசப்பா இன்றைக்கி நான் என்னென்னலாம் செல்ஃபிஷாக செஞ்சேன், எதுலெல்லாம் என்னுடைய சுயம் பெருசாக இருந்துச்சு, என்னைய பெருசாக காமிக்கணுன்னோ எனக்கு ஒரு நலன் வரணுன்னோ நான் எப்போல்லாம் இருந்தேன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது தேவன் நம்மை செதுக்க நம்ம என்ன செய்கிறோம்? அனுமதிக்கிறோம். ஸோ அந்த செல்ஃபிஷ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே 5வது அதிகாரம் 20, இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஐ திங்க் இந்த கடைசி காலத்தில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் ரொம்ப நம்புகிறேன். 20வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி, எவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறோம்ல. தெரியாமையே நம்ம நிறைய தடவை இல்லை இதெல்லாம் சரிதான், இல்லை இதெல்லாம் தப்பு தான் சொல்லிடுறோம். காட் சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறவங்க ஐயோன்றாங்க. ஐயோங்கிற வேர்டு இட் இஸ் நாட் அன் ஈஸி வேர்ட் பைபிளில். நம்ம ரொம்ப பெரிய ஆபத்துன்றதை கடவுள் சொல்கிறாங்க. ஸோ நன்மையை தீமனும் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும்
வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து. இது ரொம்ப பயமாக இருக்குது உண்மையிலே யோசித்து பார்த்து. ஒளி அப்படின்னு ஒன்று இருக்குது, டார்க்னஸ். ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் இந்த இருதயம் எவ்வளோ திருக்குள்ளதுன்னா, அது ஒளியை பார்த்து இல்லை இது இருள் அப்படின்னு நினச்சிக்கிடுமா, பாவித்து. இருளை பார்த்து இல்லை இல்லை இது ஒளி தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பீப்புளை பார்க்கும்போது நமக்கு பிடிச்சமானவங்க தப்பு செஞ்சால் என்ன செய்கிறோம்? மன்னிச்சிடும். அதான் நிறைய அவங்க நல்லது செய்கிறாங்க, இந்த ஒரு தப்பு ஓகே ஓகே. அதே இது நமக்கு பிடிக்காதவங்க ஒரே ஒரு தப்பு செஞ்சுட்டா நம்ம மனசு என்ன செய்யுது? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதெல்லாம் பார்க்க மாட்டேங்குது. இப்படி பாவிக்கிறது ஐயோ. மூணாவது சொல்கிறாங்க, கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இது எப்படி? நம்ம வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் சில காரியங்கள் கசப்பாக நடக்குது. ஒருவேளை நம்மளை மற்றவங்க ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கலாம். உறவுகளில் நம்மளை தப்பாக கண்ட்ரோல் பண்ணி பேடாக நடத்தும்போது வேறு வழி இல்லை, இதுலேருந்து நம்ம வெளியே போக முடியாது. இல்லை இல்லை இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இல்லை இது பிரச்சனையே இல்லை சொல்கிறோமா? கசப்பை கசப்புன்னு கூட ஒத்துக்கிறது கிடையாது, தித்திப்புன்னு சொல்கிறோம். அது ஐயோன்னு சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் கசப்பை தாங்கிக்கிட்டு இல்லை நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறது தான் கிறிஸ்தவ குணம்னு நினைக்கிறோமா? நிஜமாவே பைபிள் சொல்கிற ட்ரூத் நிறைய இதை நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். நிஜமாவே அனுதினமும் நம்ம தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் எங்கே இருக்கேன், என் இருதயத்தை நீங்கள் உள்ளே இருக்கிற தீமையெல்லாம் நீங்கள் காமிங்க, வெளிச்சம் போட்டு காமிங்க ஆண்டவரேன்னு நம்ம கேட்க வேண்டிய காலகட்டத்தில் நிஜமாவே இருக்கும். பாருங்கள், இந்த தீமையை குறித்தின காரியங்களை குறித்து சொல்லும்போது இந்த மாதிரி வெளிச்சத்தையும் இருளையும் நம்ம சரியாக நிதானிக்காமல் குழப்பிக்கிட்டே இருக்கும்போது கடவுள் என்ன செய்வாங்களாம்? 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11 வாசிக்கிறேன். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். வெளிச்சம் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது வெளிச்சத்தை பற்றி கொள்ளாமல் இருளை நீங்கள் பிடாப்பிடியாக பற்றி கொண்டீங்கன்னா காட் வந்து ஓகே நீ அந்த வஞ்சகத்துக்குள்ளே போன்னு விட்டுருவாங்களாம். பிடிவாதமாக எதுலையுமே நம்ம நிற்க வேண்டாம். இருதயம் நம்மளை அப்படி கொண்டு போயிடும். மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். இன்னொன்று, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது எல்லாரும் நம்ம சொன்ன மாதிரி செய்யணும் நினைக்கிறீங்களா? கண்ட்ரோல். ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க நம்ம சொல்கிறது தான் கேட்கணும். ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு பிள்ளைங்க நான் சொல்கிறது தான் கேட்கணும். கரெக்டாக பைபிள் சொல்லுது, நீங்கள் உன்னை விட மற்றவங்க உன்னோட மேன்மையானவங்கன்னு அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா ஓ அப்படியா அப்படி செய்யலாமா, ஓ பரவாயில்லையே இதை அக்செப்ட் பண்ணலாமே. இது ரொம்ப எசென்ஷியல். பட் நமக்கு அது வரவே மாட்டேங்குது. வி ஆல்வேஸ் நான் நினச்சதான் கரெக்ட், நான் இப்படி நினச்சேன் இது நடக்கலை. வெரி வெரி டேஞ்சரஸ். இது எல்லாம் நமக்குள்ளே பாருங்களேன் எத்தனை விதமான தீமைகள் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் காட் செதுக்கி வெளியே எடுக்க வேண்டியது எவ்வளோ எவ்வளோ கட்டாயமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டைகாட்டமி, மனசில் ஒன்று நினைக்கிறது வெளியே ஒன்று சொல்கிறத பற்றி வசனம் நிறையா இருக்குது. எரேமியா 2:13 சொல்லியிருக்காங்க, வெடிப்புள்ள தொட்டிகளை நீங்கள் உங்களுக்கு தோண்டி கொள்கிறீர்கள். வெடிப்புள்ள தொட்டி, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை விட்டுறோம். ஆனால் நான் நல்ல தொட்டி வச்சுருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏமாற்றி கொடுவே வஞ்சகம். ஏசாயா 29:13 என்ன சொல்லியிருக்கு அதை வாசித்துருவோம். ஏசாயா 29:13. உண்மையிலே இந்த வசனம்லாம் நம்மளை நடுங்க வைக்கணும். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து எப்போ பேசினாலும் சர்ச்சைக்கு எத்தனை மணிக்கு போகணும், 9 மணிக்கு ஆரம்பிச்சிடும்ல நான் வந்துடுறேன். வாயினால் தேவனிடத்தில் சேர்றோம். தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதடுகளினால் கனம் பண்ணுறோமா ஆண்டவரை? நாங்களாம் அட்வென்டிஸ், நாங்கள் இது சாப்பிட மாட்டோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம், அப்படி தான் இருப்போம். இது கனமா? நம்ம தேவனுக்கு கொடுக்குற கனமா? உதடுகளினால் கனம் கொடுக்குறோமா? அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இவ்வளோ பயங்கரம் பாருங்களேன். அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைபிளை கூட ஒரு ரூல் புக்காக தான் பார்க்குறோம். இது என்ன சொல்லியிருக்கு, இது என்ன சொல்லலை, இது சொன்னதை டிக்கு செக்லிஸ்ட், இது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு. பைபிள் வந்து ஹார்ட் ஆஃப் காட்.
தேவன் தன்னுடைய இருதயத்தை, அவருடைய அன்பின் உள்ளத்தை நமக்கு வெளிப்படுத்துறதுக்காக எழுதி கொடுத்தது தான் இந்த வேதாகம புஸ்தகம். இதை ரூல் புக்காக நம்ம பார்த்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு செக்லிஸ்ட்டாக நம்ம வச்சோன்னா பெரிய ஆபத்தில் நம்ம இருக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்ம சங்காரமாகிறோமா. இந்த ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நம்ம ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருதயத்தை நம்மளையே ஏமாற்ற விடுவோம் என்றால் பயங்கரமான தீமையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். இந்த தீமை எல்லாத்தையும் நம்மளாம் மாற்ற முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்ட உடனே ஓகே இதெல்லாம் நான் போய் செட்ரைட் பண்ணுறேன்னு போயிடாதீங்க. முடியவே முடியாது. திருப்பி இன்னொரு ஏமாற்றத்தில் போய் கொண்டு போய் தான் நம்ம இருதயம் விடும். ஏசுப்பா கிட்ட போங்க, ஆண்டவரே என்னை க்ளீன் பண்ணுங்கள், எனக்கு லைட் போட்டு காமிங்க, நீங்கள் சரி செய்யுங்கன்னு அவர்கிட்ட போக மறக்கவே மறந்துடாதீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கும்போது எப்படி இப்போ எதெல்லாம் அவர் க்ளீன் பண்ணணுங்கிறத நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். எப்படி ஆண்டவர் இதை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதலாவது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செமனில் கேட்டோம்ல, பரலோக உறவு. ஏசப்பாவோட இருக்கிற நம்ம உறவு தான் நம்மளை மாற்றும், நம்மக்கிட்ட இருக்கிற தீவையெல்லாம் செதுக்கி எடுத்து போடும். நாம் பழகி இருக்கிற நல்ல கிரியைகள் அல்ல. இப்போ நற்கனி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டில் போய் ஒரு கிலோ ஆப்பிளை கொண்டு வந்து நம்ம மரத்தில் தொங்க விட்டுட்டோன்னா அது கனி கிடையாது. இன்றைக்கி நம்ம வெளிப்படையாக நம்ம செய்கிற காரியங்களில் மட்டும் கவனமாக இதை சரி செய்யணும் அது செய்யணும்னு செஞ்சோன்னா அது கிடையாது மாற்றம். ஏசப்பா கிட்ட போய் அவர் நமக்கு புது இருதயத்தை கொடுக்கணும், இயல்பாக நற்கிரியை நம்மக்கிட்ட வர்ற மாதிரி. ஸோ இந்த சிசலிங் எப்படி நடக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு பயங்கரமாக கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஓகே நான் இப்போ அவங்கள போய் பார்த்து பேச போகிறேன், நான் கோவப்படாமல் இருக்கணும், அது இல்லை. ஏசப்பா நான் பெரிய ஆபத்துக்குள்ளே போகிறேன், எனக்கு தெரியும் நான் இந்த நேரம் கோவப்பட்டுருவேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு தேவையான உதவி நீங்கள் கொடுங்கன்னு அவர்கிட்ட போகிறது மூலமாக தான் மாற்றம் என்ன செய்யணும் வரணும். முதலாவது. ரெண்டாவது, இன்னொன்று பெரிய காரியம், நம்ம ஏசப்பா கிட்ட போகும்போது சில காரியங்களை தேவன் நம்ம இடத்துல சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? நம்ம ஸ்பெஷலாக லாஸ்ட் டேஸ்க்குரிய முக்கியமான வசனம் இது. இங்கே என்ன படிக்கிறோம் பாருங்கள். தீமையோடு நம்ம இப்போ ஒருவேளை நீங்கள் காடுக்குள்ளே இருக்கீங்க, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பயங்கரமான தவறு செய்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். There is a literal separation that God is calling for. ஏன் பாருங்களேன், ஒரு கேள்வி. ஏசுப்பா தானே இருக்கிறதுலே ரொம்ப அன்பானவங்க, எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கணுன்றாங்க, விட்டு கொடுக்கணுங்கிறாங்க. நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் ஃபேமிலியிலையும் நம்ம விட்டு கொடுக்குறோம், அப்படி தானே? எவ்வளோ விட்டு கொடுக்குறோம், எவ்வளோ சகிக்கிறோம். ஆனால் தீமையோடு சகித்து கொண்டே வாழலாம் அப்படின்னா ஏசுப்பா தானே நம்ம எல்லாரோடைய தீமையையும் சகிச்சுக்கிட்டே நம்ம கூட இருந்திருக்கணும். ஏன் ஆனால் அவர் தீமையை பரலோகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு? தீமையோடு இருந்தோன்னா தீமை நம்மளை கரப்ட் பண்ணும், நம்மளை டிஸ்ட்ரக்ஷனை நோக்கி தான் கொண்டு போகும். தீமையோடு என்ன சொல்கிறது, அது தீயில விளையாடுற மாதிரி. அது ஃபார் எவர் நம்ம கூட இருக்க முடியாது. காட் நம்மளுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமில் இந்த தீமையெல்லாம் வெளியே எடுத்து போடணுன்றதுக்காக. இது ஒரு பிரச்சனை இல்லை, இது வச்சுக்கிறேன்னு நம்ம விளாண்டுட்டே இருந்தோம்னா அது நம்மளை பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடும். இது நானாக சொல்லலை, நம்ம வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும்னு படிக்கிறோம். தமிழில் ஆகாத சம்பாஷணைன்னு இருக்குது. ஆகாத சம்பாஷணை ஜஸ்ட் டாக்கிங். தேவையில்லாத காரியத்தை நீங்கள் பேசும்போதே உங்கள் நல்லொழுக்கம் கெட்டு போகும்னு இருக்குது. இங்கிலீஷில் இருக்கும், பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். பேட் கம்பெனி, நீங்கள் தகாத சகவாசம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் குணம் மாறும். ஆகுமா ஆகலையா? நம்ம பிள்ளைங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க, திடீர்னு என்ன வித்தியாசமான வார்த்தைகள் பேசுகிறாங்க, வித்தியாசமாக செய்கிறாங்க, சகவாசம் சரியில்லை. பார்த்துருக்கோமா? தீமையோடு நம்ம இருந்தோன்னா அது நம்மளையும் அது போல் மாற்றிவிடும். நாமும்
நோக்கி போகிறவர்களாக காணப்படுவோம். ஸோ வி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் ஈவில். ஈவில்னு ஒரு காரியத்தை, தீமை முழுமையாக தீமைனா எப்படி வரும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்ம விலக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ காட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை வெளியே கூப்பிட்றாங்க. இந்த வெளியே அழைத்தல் எப்படி தெரியுமா, நம்மளுடைய கண்ட்ரோல்லாம் விடுற மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்க தானே ஆசைப்படுவோம். காலையில் எழுந்திரிச்சா இது செய்யணும், மத்தியானம் இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி ஒரு ஷெட்யூல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் காடுக்கிட்ட அவர் கூப்பிடும்போது நீங்கள் வந்தீங்கன்னு வைங்களேன், ஆபிரகாம் அப்படி தான் கூப்பிட்டாரு. ஆபிரகாமுக்கு எங்கே போகிறோன்னு தெரிஞ்சிச்சா, எவ்வளோ நாள் எங்கே இருப்போன்னு தெரிஞ்சிச்சா? காட் உங்களை வெளியே கூப்பிடும்போது யூ வில் நாட் ஹாவ் எனி ஷெட்யூல். எதையுமே நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்ல முடியாது. ஐயோ எப்போ இப்படி இதனை செய்யணும் அதான் செய்யணும், நான் சொல்கிறத செய்யின்னு சொல்லுவார். அந்தளவுக்கு உங்களுக்கு கடவுளுடைய குரல் தெரியுமா? இந்த கடைசி காலத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அந்த மாதிரி கடவுளுடைய குரலை கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. காட் உங்கள்கிட்ட வேதாகமத்தில் இருந்தும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவருடைய உந்துதல் மூலமாக உங்களிடத்தில் பேசுகிறாரா? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் வஞ்சிக்க தகுந்த கொடிய காலத்தில் அவர் ஒருத்தர் தான் உங்களை பத்திரமா கரை சேர்க்க முடியும். அவருடைய குரல் உங்களுக்கு கேட்குதா? இங்கே பாருங்களேன், ஆபிரகாமுக்கு கடவுள் குரல் கேட்டுச்சு, நீ கிளம்பு ஈசாக்க போய் பலியிடுன்னு சொன்னாங்க. அங்கே போனாலே நிப்பாட்டுன்னாங்க. இவர் இல்லை இல்லை, அப்போ எனக்கு கேட்ட குரல் நல்லா தெரியும், அவர் கொடுக்க தான் சொன்னார் பலி, அதனால் நான் கொடுப்பேன்னு தான் என்ன இருக்கும். காட் அப்படி தான் நம்மளை ஒவ்வொரு இடத்துலையும் டேர்ன் எடுக்க சொல்லுவாங்க. முதல் அங்கே போக சொல்லுவாங்க, அப்புறம் டேர்ன் இங்கிட்டு டேர்ன் அங்கிட்டு டேர்ன் சொல்லுவாங்க. கண்டினியூஸாக நீங்கள் அவர் குரல் கேட்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த பாதையில் தீமையை விட்டு வெளியே வருகிற பாதையில் நம்ம போக முடியும். ஸோ அந்த கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவரை நோக்கி பார்ப்பது மூலமாக எல்லா உறவுகள்லையும் என்ன செய்யணும், உணர்வுகளில் என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் நம்ம அவர்கிட்ட அவரை பக்கத்தில் வைக்கும் பொழுது நம்ம இந்த பாதையில் நடத்துவார். மூன்றாவது காரியம் எப்படி அப்படின்னு சொல்லும்போது நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனம். இதுவும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான வசனம். இன்றைக்கி நம்ம இங்கே சொல்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி போய் உட்காந்து தியானிங்க. ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு நிறையா காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க. 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஒரு முக்கியமான காரியம், நீதிமான் அப்படின்னா அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் அவனுடைய பாதை இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர் வில் பி growth, வளர்ச்சி இருக்கும். குணத்தில் வளர்ச்சி இருக்கும், புரிதலில் வளர்ச்சி இருக்கும், நம்மளுடைய மற்றவங்கள்ட்ட நம்ம பழகிற விதத்தில் வளர்ச்சி இருக்கும். என்னைக்காவது நீங்கள் அப்படியே இருக்கேனே நான் ஒரு வளர்ச்சி இல்லைன்னு நினைச்சிங்கன்னா ஆபத்து. அப்போ நீங்கள் நீதிமானா இல்லை. நீதிமான் நித்தியத்துக்குள்ளும் வளர்ந்துட்டு இருப்பான், பரலோகத்துக்கும் போய் ஆண்டவருடைய அன்பை பற்றி அதிகமாக படிப்பான். அவன் ஒரு விதை போடப்பட்டு அது செடியாகி கொஞ்சம் பெருசாகி மரமாகி அது வளர்ந்துக்கிட்டே இருக்கிற அனுபவமாக இருக்கணும். அப்படி இருக்கா? எத்தனை பேர் என்ன வளர்றேன் நான், என்ன புதுசாக படிக்கிறேன், அப்படியே இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆபத்து. எப்படி ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார்னா நம்மளை வளர வைப்பார். கண்டிப்பாக வளர்ந்து கொண்டே இருப்போம் எல்லா விதத்துலேயும். நீங்கள் உங்கள் வேலையில் இருக்கட்டும், உங்களுடைய உறவுகளில் இருக்கட்டும், உங்களுடைய குணத்தில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வளரணும். எங்கே வளராமல் நீங்கள் தேங்கி நிற்கிறீங்களோ ஆபத்தில் இருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீதிமானோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். இதே வசனத்துலேருந்து இன்னொரு காரியத்தையும் படிக்கணும். எப்படி வளருவீங்க அப்படின்னா, இப்போ விடிஞ்சிச்சு இப்போ நடுப்பகல் வந்துருச்சுன்னா இருக்காது. அடுத்தடுத்த நிமிஷம்லாம் திடீர்னு லைட் வராது. டு பி ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்ன செய்வாங்க, நம்மளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நம்மளை மெதுவாக நடத்தி செல்வார். அவர் போகிற பாதையெல்லாம். அதனால தான் ஏனோக்கு போல் நம்ம இருக்கணும் கடைசி காலத்தில்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? ஏனோக்கு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ வேண்டிய காலகட்டத்தில் வாழ்கிறோம். தேவனோடு சஞ்சரித்தான், டு வாக் வித் காட். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் காடுடைய ஆலோசனையை கேட்டு வளர்கிற ஒரு அனுபவம். இந்த தீமையை குறித்து படித்து சொல்லும்போது ஒரு கிளாரிட்டிக்காக நான் இன்னும் எக்ஸ்ட்ரா காரியங்களை கொண்டு இங்கே சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்களை பார்த்து நம்ம நினைக்கலாம், என்னது எது தீமை எது கரெக்டுன்னு எனக்கு எப்படி தெரியும், எனக்கெல்லாம் ரொம்ப அறிவு கிடையாது இந்த விஷயத்தில் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பைபிளில் நம்மளுக்கு ஒரு அழகான ப்ராமிஸ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப நீங்கள் ஞானவானாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நன்மையும் தீமையும் அறிஞ்சிக்கிறதுக்கு
தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு மனசில் ஒரு ஆசை இருந்தால் மட்டும் போதும். சத்தியவான் எவனும் சத்தியத்தை அறிந்து கொள்வான் அப்படின்னு யோவானில் இப்போ நம்ம கடந்த 2 வாரத்தில் நம்ம படித்தோம். 7வது அதிகாரத்துலையும் நீங்கள் இந்த உபதேசம் என்கிட்டேருந்து வருதோ வேறு எங்கேருந்து வருதோன்னு நீங்கள் அறிஞ்சுக்குவீங்கன்னு இயேசுப்பாவே சொல்கிறாங்க. அந்த ஆசை இருந்தால் போதும். காட் இது என்னன்னு எனக்கு சொல்லுங்கப்பா, உங்கள் சித்தத்தை நான் அறிந்து கொள்ள விருப்பப்படுறேன்னு நீங்கள் சொன்னால் போதும், உங்களுக்கு காட் கரெக்டானதை காமிச்சிருவாங்க. நீங்கள் பெரிய காலேஜ் போய் படிக்கணும்னு கிடையாது, பெரிய ஞானிகளோட நீங்கள் போய் பேசணும்னு கிடையாது. டைரெக்டாக நம்மளுக்கு இயேசுப்பாவோட கனெக்ஷன் இருக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள்ல நம்ம. we can go and tell him, Lord எனக்கு புரியல, எது சரி எது தப்புன்னு புரியலப்பா. தெளிவு கொடுக்குற தேவனாக நம் தேவன் இருக்கிறார். பாருங்க, இன்னொரு காரியம், நம்முடைய ஏமாந்து ஏன் போகிறோம் அப்படின்னா, யாரோ அவங்க ரொம்ப பெரிய ஏமாத்துக்காரங்க அதனால நான் ஏமாந்து போகிறேன்னு கிடையாது. வஞ்சனை கொடியதாக இருக்கிறது அதனால நான் வஞ்சிக்கப்பட்டேன்னு கிடையாது. எந்த வஞ்சனைக்கும் நாம் இடம் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்குள்ள ஏமாந்து போகிற ஒரு தன்மை இருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப வித்தியாசமான காரியம். நீங்கள் யோசித்து பாருங்கள், பரலோகத்தில் எவ்வளோ தூதர்கள் இருந்தாங்கல்ல. லூசிஃபர் ஒரு நாள் வந்து பொய் சொன்னான் இயேசுபாவை பற்றி. அதில் லூசிஃபர் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் பொய் சொன்னான். ஆனால் 1/3 பங்கு பேர் லூசிஃபர் சொன்னதை கேட்டு அவன் பக்கம் போயிட்டாங்க. ஏன் 2 பங்கு பேர் போகலை? ஏன்? அவங்களுக்குள்ள தேவன் மேல் இருந்த நம்பிக்கை. 3/2 பங்கு வந்து எங்களுக்கு எதுவுமே புரியல, ஆனால் ஏசப்பா நல்லவர் அது மட்டும் எங்களுக்கு தெரியும், அதனால நாங்கள் இங்கே இருக்கோன்ட்டாங்க. 1 பங்கு இவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ சந்தேகம் அவர்களுக்குள்ள இருந்தது. புரியுதா நான் சொல்கிறது? யாரோ என்னை ஏமாத்துனாங்கன்றது பெரிய விஷயம் கிடையாது, ஏமாறுற தன்மை எனக்குள்ளே இருக்குது. இதை இன்னொரு மாதிரி யோசிச்சு பாருங்கள். அடிமைத்தனம், இப்போ எகிப்துலலாம் அவ்வளோ வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா அடிமைத்தனத்திலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றது கடவுளுக்கு கஷ்டமாக இல்லை. பயங்கரமாக வாதைகள்லாம் வந்துச்சு, அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ளே இருந்த எகிப்தை எடுத்து போட 40 வருஷம் ஆச்சு. புரியுதா? அடிமைத்தனம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அவங்களுக்கு அங்கே அடிமைத்தனத்தில் கூட இருக்கலாமா? நாங்கள் அங்கே எகிப்தில் இருக்கும்போது நல்லா இருந்தோமேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்மளை வீடுகளில் அடிமைத்தனம் படுத்துகிறாங்களா? யாரையாவது கண்ட்ரோல் பண்ண விட்றீங்களா? ஒருவேளை அது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம். கண்ட்ரோலுக்கு ஈல்டு பண்ணுற ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்குது. ஜீசஸ் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவங்கள யாருமே கண்ட்ரோல் பண்ண விடவே இல்லை. அவங்க சுயாதீனராக நின்றார். அவராக விட்டு கொடுப்பாரு, அவராக இறங்கி வருவார். ஆனால் நீ இப்படி தான் செய்யின்னு சொல்லி ஏசுவா எப்பயாவது செஞ்சாங்களான்னு பாருங்களேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். we are free beings. ஆனால் அப்படி இல்லாதபடி அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிறது சாத்தானுடைய வேலை. இதெல்லாம் தீமை, எல்லா விதத்துலேயும் தீமைகள் இருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கு தான் இன்னொரு வசனம் இருக்குது. யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனத்தில் அது வாசிக்கிறேன். யோவான் 14:30, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. புரியுதா? காட் இந்த இடத்துக்கு தான் நம்மளை கொண்டு போக ஆசைப்படுறாங்க. எனக்குள்ள சாத்தானுக்கு பதில் கொடுக்கும் எந்த ஆன்சரிங் கார்டும் எந்த தீமையும் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. he has nothing in me. ஜீசஸ் கிட்ட வந்தால் என்ன பண்ணாலும் இயேசுவா விட மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் செதுக்கி முடிக்க ஆண்டவர் விருப்பப்படுகிறார். கடைசி கேள்வி, யார் செதுக்கப்படுவார்? யாரை ஆண்டவர் செதுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை மட்டும் கேட்டுட்டு நம்ம முடிச்சிருவோம். பாருங்கள், கல்லை எடுத்துக்கிட்டோன்னா அந்த பவுல்டர்ஸ் ராக்ஸ் எல்லாம் எடுத்து பாறையை எடுத்து அதை செதுக்கக்கூடிய வேலை செய்யும்போது அந்த அந்த கல்லை ரொம்ப கவனிப்பாங்க. கரெக்டாக? எந்த கல்லைனாலும் எடுத்து செதுக்க முடியுமா? ஒரு சில கல்லெல்லாம் அப்படி லேசாக பட்டோன்னே புடப்படான்னு உடஞ்சி போயிடும், அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு சில கல்லை உடைக்கவே முடியாது, கடினப்பட்டு போயிருக்கும். அப்போ கல்லை செதுக்குவதற்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த அந்த பக்குவத்தில் அந்த கல் இருந்தால் தான் உடைக்க முடியும். அப்போ நம்மளை ஆண்டவர் செதுக்கணும் அப்படின்னா 2 காரியத்தை படிப்போம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எப்பொழுதும் பயந்துருக்கிறவன்னா பயந்து அப்படி இல்லை. ஒரு காரியம் நடக்குதுன்னா அனுதினமும் ஆண்டவரே இதில் என் பங்கு ஏதாவது இருக்கா, தப்பாக ஏதாவது நான் செய்கிறேன்னா
அந்த ஓப்பன் மைண்ட் எனக்கு எப்பயுமே இருக்கணும். எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக ஒரு காரியம் என்ன பிரச்சனை வருது, நமக்கு விரோதமாக தான் தப்பாக எல்லாம் செய்கிறாங்க, சரி 98% அவங்க தப்பு செய்யட்டும், 2% ஏதாவது என் மேலே தப்பு இருக்கா, என்றைக்கும் அந்த பயம் இருக்கணும் நமக்கு. என்னைக்கு என் மேலே தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம துணிகரமாக பேசுகிறோமோ, இருதயத்தை கடினப்படுத்துகிறோமோ, தீங்கில் விழுந்து விடுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். என்றைக்கும் நம்மளுடைய ஹார்ட் வந்து காடோடைய குரலுக்கு செவி கொடுக்கிறதாக ஓப்பனாக இருக்கணும். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். சங்கீதம் 141 5வது வசனம். அதில் தாவீது எவ்வளோ அழகாக, தாவீதை கடவுளுக்கு பிடிச்சதுக்கு காரணம் இதுதான். அவர் கடவுள்கிட்டையும் தாழ்மையாக இருப்பார், சக மனுஷர்கிட்டையும் ரொம்ப தாழ்மையாக இருப்பார். இந்த முதலாவது நம்ம வாசித்த வசனம் பயந்துன்னு சொல்லும்போது நம்ம காடுக்கு முன்னாடி பயந்துருக்கணும். ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பா நான் கேட்குறேன்னு. இந்த 2வது வசனம் 141வது அதிகாரம் சங்கீதம் 5வது வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கி எத்தனை பேருக்கு யாராவது நம்மளை குறை சொன்னால் பிடிக்கும்? பிடிக்கவே பிடிக்காதுல்ல. அது நம்மளுக்கு எவ்வளோ பிரியமானவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, குறை சொன்னால் நம்மளுக்கு பிடிக்கல. ஆனால் ஆண்டவர் நம்மளை செதுக்கக்கூடிய கல்லாக நாம் இருக்கணும் அப்படின்னா என்றைக்குமே, அது சின்ன பிள்ளை சொன்னாலும் நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்னு சொன்னால் ஏம்மா என்ன செய்யலை அப்படி கேட்குற அளவுக்கு நமக்கு தாழ்மை இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வரும்போது தான் ஆண்டவர் இந்த பூலோக உறவுகளை உபயோகப்படுத்தி ஒவ்வொரு காரியம் நடக்கும்போதும் நமக்குள்ளே இருக்கிற தீமையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுவார். நிஜமாகவே அப்படி எடுத்து போடும்போது தான் நித்திய ஜீவனுக்கு நாம் தகுதியாக்கப்படுகிறோம். அது இலவசம், பரலோகம் இலவசம், ரட்சிப்பு இலவசம். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ ஆண்டவர் செஞ்சிட்டார். ஆனால் இந்த தீமை எவ்வளவு கொடியது அப்படின்னா அது ரட்சகர் உயிர் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. இந்த தீமையை கொஞ்சோண்டு இருக்க விட்டாலும் அது திருப்பி இவ்வளோ டேமேஜ் பண்ணும். தீமையை முற்றிலுமாக நம்மக்கிட்ட இருந்து எடுத்து போட வேண்டிய, அதை செதுக்கி எடுத்து விட வேண்டிய பெரிய கட்டாயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அதுக்காக தன்னோட உயிரையே கொடுத்துட்டார். நம்மளும் நம்மளை கொடுக்க வேண்டாமா? நம்ம முழுமையாக தேவனிடத்தில் செதுக்கப்படுவதற்காக தாழ்மையோட எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்களாக இருதயத்தை கடினப்படுத்தாதபடி நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறுவோம். இன்றைக்கி படித்த இந்த பாடங்கள் அனுதின அனுபவமாக மாறட்டும். தினம் படுக்கையில் உட்காந்து இன்றைக்கி நான் ஏதாவது செதுக்கப்பட்டேன் ஆண்டவரே, நான் இன்னும் ஏதாவது வஞ்சனையில் மாட்டியிருக்கேனா, நான் எந்த காரியத்தில் தீமையை விட்டு விலகணும் அப்படிங்கிறத கடைசி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். காட் வந்து தீமையோடு எப்படி நடந்துக்கிறாருங்கிறதுக்கு பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. லூசிஃபர் எங்கே இருந்தான்? பரலோகத்தில் ஆண்டவருக்கு ரைட் அண்டர் ஹிஸ் நோஸ் அங்கே இருந்தவன் ரொம்ப நாள் பொறுமையாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, அவன் இருதயம் கடினம் அவ்வளோ ஆன பிறகு பரலோகத்திலேருந்து அவனை வெளியேற்றி விட்டார். வெளிப்படுத்த விஷயத்தில் படிக்கிறோம், பரலோகத்தில் யுத்தம் உண்டாயிற்று. அப்போ மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் லூசிஃபரையும் அவனுடைய தூதர்களையும் வெளியே அனுப்புனாங்கன்னு பார்க்குறோம். பாவத்தோடு சேர்ந்து நடந்து கொண்டே இருக்க முடியாது. அதே மாதிரி தான் காயின் கிட்ட, ஆபேல் கிட்ட கூட வந்து ஏசப்பா பேசுன மாதிரி படிக்க மாட்டோம். காயின் ஏன் உன் முகம் வேறுபட்டிருக்கு, காயின் நீ என்ன பண்ணன்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் அவன் துணிகரமாக போகும்போது அந்த வசனம் அங்கே சொல்லுது, காயின் கர்த்தருடைய சன்னிதானத்துலேருந்து புறப்பட்டு போயிட்டான். காட் டிட் நாட் கோ வித் ஹிம். ஒரு லெவலுக்கு மேலே காட் ஓகே உன் இஷ்டப்படி செய்யின்னு விட்டுருவார். ஆனால் அவர் வெயிட் பண்ணுவார், என்னைக்குனாலும் நம்ம திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அதே மாதிரி தான் யூதாஸ் காரியத்தும் 3.5 வருஷம் கூடயே தான் வச்சுருந்தார். ஆனால் கடைசி அவன் போய் ஆண்டு கொண்டு செத்தான். ஆண்டவரை காட்டி கொடுக்க அவர்கிட்ட இருந்து எந்திரிச்சு போனான். அப்போல்லாம் அவர் கையை பிடிச்சி இழுக்கலை. காட் கூடயே வச்சுருப்பாங்க, நம்மளை திருத்துவதற்கு எல்லா முயற்சிகளும் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி ஒரு இடத்துல போகும்போது காட் லெட்ஸ் தெம் கோ. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது. நமக்குள்ள தீமையை வச்சிட்ருக்குறோமா அல்லது மற்றவங்கள்ட்ட இருக்கிற தீமையை வளர விட்டுட்ருக்கோமா? மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக காட் நம்மளுக்கு கொடுக்குற காலை நம்ம கேட்போம். இந்த கடைசி காலத்தில் கொடிய வஞ்சகத்துக்கு ஆளாகாதபடி தீமையை நின்று வெளியே வரணும். அதுக்கு தேவனிடத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.